இந்த வீட்டுல இவ்ளோ சாமான் எப்படி செய்யறதுனே தெரியல. அதுக்குள்ள இவ்ளோ சாமான் ஆயிடுச்சே. டேய் கவின், ஏன்டா இப்ப அழுதுகிட்டே இருக்க? இப்பதானே எழுந்தேன். நீ குளிச்சிட்ட உடனே அம்மா பால் டப்பால பால் ஊத்தி தருவனா, நீ குடிச்சிட்டு நல்லா தூங்குவியா? கீர்த்தி, உள்ள என்ன பண்றீங்க? இங்க வாங்க. இதோ வரங்கம்மா. அம்மா, நாங்க இன்னைக்கு காட்டுல பிக்னிக் போக போறோம்மா. அதான் இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டோம். என்னது, பிக்னிக் போக போறீங்களா? கீர்த்தி, என்ன நீ? உனக்கு லீவ் ஆச்சு, தம்பி கூட ஜாலியா விளையாடுவேன்ட்டு பார்த்தா இப்படி பிக்னிக் போக போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, நாங்க பிக்னிக் போறதா 1 வீக்குக்கு முன்னாடியே பிளான் போட்டுட்டோம்மா. நான் போறேம்மா. இதுக்கு மேலே நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி சரி, பிக்னிக் போவீங்க. ஆனா அதுக்கு என்ன இவ்ளோ சீக்கிரமா எழுந்து கிளம்புறீங்க? ஈவினிங் டைம் போகலாம்ல. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க சாப்பிடல. அம்மா, இந்த டைம் எல்லாம் எப்ப மழை பெய்யும் மழை பெய்யாதுன்ட்டே சொல்ல முடியாதுமா. அதான் இப்பவே போயிடலான்ட்டு இருக்கோம்மா. நாங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரி சரி, ரொம்ப காட்டுக்குள்ளலாம் போக கூடாது. நான் போய் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எதனா எடுத்து வைக்கிறேன். அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. கவினி நாங்க எங்க கூடவே கூட்டிட்டு போறோமே. நாங்க உங்களை பாத்துக்கிற மாதிரியே இருக்கும்ல. என்ன சொல்றீங்க அத்தை? நாங்க கூட்டிட்டு போகட்டுமா? அச்சச்சோ, வேணா ரோஜா. இவன் நடு காட்டுல அழ ஆரம்பிச்சிட்டானா அவ்வளவுதான். உங்களால சமாதானப்படுத்த முடியாது. நானே பாத்துக்கிறேன் இவனை. அக்கா, நீங்களா ரெடி ஆயிட்டீங்களா? அக்கா, எங்க பெரியம்மா எனக்கு சாப்பிடுறதுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்திருக்காங்கக்கா. அங்க பாருங்க, ராஜு அண்ணா வந்துட்டாங்க. ஆமாங்க, நிக்கிறது யாரு? ஏஞ்சலா அது? ஹாய் गाइस, என்ன எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டேய் ராஜு, நாங்க இங்க நிக்கிறோம், அங்க எங்கட எடுத்துட்டு போறேன். இருங்கப்பா, யூட்டன் போட்டு வரேன். ஏய் ஏஞ்சல், என்ன நீ அதிசயமா வந்துட்டு இருக்க? நீ ஃபாரின்க்கு போக போறேன்னு சொன்ன இந்த லீவ்ல. எங்க கூடலாம் வர மாட்டேன்னு நினைச்சேனே. எஸ் गाइस, நானும் வர மாட்டேன்னு நினைச்சேன். பட் திடீர்னு எங்க டாடிக்கு வர்க் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்க மம்மியும் நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு நம்ம ஃபாரின் போகலாம்னு சொல்லிட்டாங்க. சோ அதான் நானும் வந்துட்டேன். ஆனா ஏஞ்சல், நீ வருவன்ட்டு நான் எதிர்பார்க்கலப்பா. சரிங்கக்கா, போதும் பேசினது. இன்னாங்க எடுத்து உள்ள வைங்க. அக்காங்க பாருங்க, நேராக்கா வந்துட்டாங்க. ஏய், என்னப்பா அவ வரும்போதே ஷூட் கேஸ்லாம் எடுத்துட்டு வரான். அதுல அப்படி என்ன போட்டு வச்சிருப்பா? நம்ம என்ன ஊர் தாண்டி ஊரா போறோம்? எப்பா வந்துட்டேன். ஏய், என்னப்பா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? இது ஃபுல்லா நான் ஸ்நாக்ஸ் தான் வச்சிட்டு இருக்கேன். நம்ம காட்டுக்குள்ள பிக்னிக் போறோம்ல, சாப்பிடுறதுக்கு எது இருக்கும் எது இருக்காதுன்னு தெரியாது. அதான் மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாடா, எடுத்துட்டு போய் உள்ள வை. ஆமா, என்ன நம்ம கூட யாரோ குறையறாங்களே. ஆமா, இந்த அஜய் பையனும் வரேன்னு சொல்லியிருந்தானே. எப்ப பார்த்தாலும் லேட்டா வரதே இவனுக்கு வேலையா இருந்துச்சு. ரோஜா தேஜா கீர்த்தி, இந்தாங்க அண்ணி உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இந்தாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமா அத்தை, நீங்களும் வரீங்களா எங்க கூட? ஆமா, எனக்கு என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு வீட்டுல 1008 வேலை இருக்குது. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. இந்த அத்தை கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. எது கேட்டாலும் இந்த வேலை செய்யறதுலயே வந்து நிப்பாங்க. இந்த இடத்துல வச்சிடுவோம். ஏய் ஆமாப்பா, இந்த அஜய் வருவானா வர மாட்டானா? ராஜு, உன்கிட்ட எதனா சொன்னானாடா வரலன்ட்டு? இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் அவனை காணுமே. என்ன கீர்த்தி, ஃபர்ஸ்ட்லயே உட்கார்ந்துக்கிட்டியா? சரி, நான் உன் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். மாட்டு வண்டியில முன்னாடி உட்கார்றத விட பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தாதான் சூப்பரா இருக்கும். எங்க உட்கார்றது? அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துக்கலாம். நேடா, எனக்கு இடமே இல்லப்பா, நான் உன் மேல உட்கார்ந்துக்கவா? உட்காரு கீர்த்தி. ஏய், என்னப்பா எல்லாரும் உட்காந்துட்டீங்க தானே, கிளம்பலாமா? டேய் ராஜு, போயிட்டு 10 மணிக்குள்ள வர பாருடா. நம்ம போயிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு வேற போகணும். நீ வந்தனா உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவேன். சரிம்மா, வரேன். டேய் ராஜு, இருடா எடுக்காதடா. டேய், என்னடா வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆச்சு, அதுக்குள்ள மாட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? இருங்க, வரேன். டேய், உனக்காக நாங்க 2 நிமிஷமா வட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிளம்புடா ராஜு. எங்கடா, முன்னாடி உட்கார்ந்துட்டு வரதோட பின்னாடி உட்கார்ந்து வரதாங்க சூப்பரா இருக்கு. என்ன சொல்றீங்க? எஸ் தியா, இந்த மாட்டு வண்டியில போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு தெரியுமா? டேய் ராஜு, நீ எது ஒழுங்கா செய்றியோ இல்லையோ, இந்த மாட்டு வண்டில சூப்பரா ஓட்டுறடா. இப்படி சிறு சிறுன்னு காத்துல இந்த மாட்டு வண்டியில உட்கார்ந்துகிட்டு போகிறதே ஒரு சொக்கமா இருக்கு தெரியுமா? அக்கா, எனக்கு நல்லா தூக்கம் வேற வருதுங்கக்கா. ஆமா, காரு இல்லனா பைக்ல போனா கூட இவ்வளவு சூப்பரா இருக்காது. மாட்டு வண்டியில போகிறது எவ்வளவு ஜாலியா இருக்குது. டேய் ராஜு, ஒரு நல்ல இடமா பார்த்து மாட்டு வண்டி நிறுத்துடா. எங்க நல்லா இருக்குன்னு டக்கு பார்த்துக்கிட்டே போ. இங்க நிறுத்தலாமா? டேய், இல்லடா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். ஏய் गाइस, அங்க பாருங்க, அங்க ஒரு இடம் இருக்கு. அங்க எப்படி இருக்கு? நம்ம அங்கவே டென்ட் போட்டுடலாமா? பெரிய ஒரு மரம் வேற இருக்கு அந்த இடத்துல. நல்லா
பக்கம் தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் முன்னாடி போ. இந்த இடமே கரெக்டா இருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் கீழே இறங்குங்க. டேய் என்ன பேசிக்கிட்டே இருக்க உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் இறங்குங்க. இந்த இடமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க போய் பிக்னிக் கொண்டாடிட வேண்டியதுதான். ஏய் இறங்குங்க எல்லாரும். இருடா வரோம். வந்துட்டோமா? பரவாயில்லடா ராஜு, இடமே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. நல்லா சில்லுன்னு காத்து வர அடிக்குது. ஆமா, இந்த தியா ஏஞ்சல்ல என்ன பண்றாங்க? ஏய் வாங்க ரெண்டு பேரும், என்ன இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? போங்கக்கா, எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் வரோம். ஏஞ்சலாக்கா நீங்க கிளம்புங்க வேணும்னா. இட்ஸ் ஓகே தியா, நீ நல்லா தூங்கிட்டு வா. வா நேஹா, நம்ம கிளம்பலாம். ஏய் இந்த இடத்துல கரெக்டா டென்ட் போட்டுடலாம்ப்பா. சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல டென்ட் போட்டான். தியா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கு வந்தோடத்தே மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கானா பாருங்களேன். ஜாலியா விளையாடலான்ட்டு வந்தோம். டென்ட் போட்டதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க தானே? அதெல்லாம் இருக்குது கரெக்டா. இதோ இந்த இடத்துல ஒரு கொம்பு வச்சிடலாம், இந்த இடத்துல ஒரு கொம்பை நிக்க வச்சிடலாம். அப்புறம் அதுக்கு மேல இந்த டென்ட் ஷீட் போட்டுட்டு இந்த 4 மூலையிலயும் நம்ம ஆணி அடிச்சு வச்சிடலாம். நல்லா ஆணி அடிங்கப்பா. ரோஜா அங்க நல்லா ஆணி அடிப்பான், இல்லன்னா அடிக்கிற காத்துல ஒரு அடியே டென்ட் பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த ராஜு எங்க அத்தை மாதிரியே இருக்கான், எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து பாருங்களேன், சூப்பரா இருக்குது. இருடா வரோம் வரோம். சூப்பரா இருக்குடா. நான் கூட டென்ட்டுக்குள்ள கொஞ்சம் இடம் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் உட்கார அளவுக்கு இருக்குது. சூப்பரா இருக்கு. ஹே गाइस, என்ன விட்டு டென்ட்டுக்குள்ள போகிட்டீங்களா? இருங்க நானும் வரேன். வெளிய நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள நல்லா நிழலா இருக்குதுல்ல. ஆஹா, இந்த டென்ட் எல்லாம் போட்டுட்ட பிறகு எனக்கு நைட் ஃபுல்லா கூட இங்கே தூங்கிடலாம்னு இருக்குதுப்பா. என்ன சொல்றீங்க? ரோஜா சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. அம்மா இப்ப நம்மள விட்டதே பெரிய விஷயம். சீக்கிரமா போனாதான். எஸ் गाइस, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வீக்லி ஒன்ஸ் நாவது இந்த மாதிரி வந்து போகணும். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இருங்க நானும் வரேன். சூப்பரா இருக்குப்பா டென்ட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த தியா தான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி இருங்க, நான் போய் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரேன் உங்க எல்லாருக்கும். இரு நேஹா, நானும் வரேன். ஆமா நேஹா, நம்ம குக் பண்ணனும், நமக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல. அதுக்குள்ள எங்க போறது? ஏஞ்சல் அது எல்லாமே இருக்குது. நீங்க போய் விறகு எடுத்துட்டு வாங்க, நான் இங்க அதுக்குள்ள அடுப்பை செட் பண்ணிடுறேன். ஆமா ஜெய், நீங்க பண்ணிக்கிட்டே இரு. நான் போய் எங்க காஞ்ச விறகு எதனா இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வரேன். என்ன இங்க எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. நம்மளுக்கு காஞ்ச விறகு தானே வேணும். இந்த பக்கத்துல ஒரு கல்லு வச்சிடலாம். இந்த சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் அஜய், ரொம்ப சீக்கிரமாவே நம்ம குக் பண்றதுக்கு ஒரு அடுப்பு ரெடி பண்ணிட்டியே. இங்க பாருங்க, எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு காஞ்ச விறகுலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, சமைக்க பாத்திரம் அது கூட இருக்குது. இந்த ராஜு அவங்க அம்மாக்கு தெரியாம இங்க தானே எங்கேயோ எடுத்து வச்சான். இதோ இருக்குது. இங்க பாத்தீங்களா, பாத்திரம் கூட இருக்குது. ஹே என்ன அஜய், பாத்திரம் கூட எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எப்படி இது? யாருடைய பாத்திரம்? இது நம்ம ராஜு விடுதுதான். அதுவும் அவங்க அம்மாக்கே தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கான். வீட்டுல போய் என்ன திட்டு வாங்க போறானோ தெரியல. சரிடா, போதும் பேசுனது. அங்க பாரு, கடாய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் தண்ணிய ஊத்து. சரி சரி இருநேக ஊத்துறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ அதுல நூடுல்ஸ் எடுத்து போடுங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு நார்மல் நூடுல்ஸ் தான் பண்ண போறோம். இது கூட எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போறது இல்ல. நார்மல் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ண போறோம். ஆனா இது என் கையால செய்யறதுனால எவ்வளவு ருசியா வர போகுதுன்னு மட்டும் பாருங்க. என் கையாலே உங்களுக்கு செஞ்சு போடுறேன். செய்யறது 2 மினிட்ஸ் மேகி. இதுல என்ன நேஹா உன் கைமானம் வர போகுது? டேய், இப்படிலாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் உனக்கு நூடுல்ஸ் கட்டு. அச்சோ, நூடுல்ஸ் தரமாட்டா போலியே. நேஹா, சமையல்ல உன் அச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதுவும் நூடுல்ஸ்லாம் எப்பா செம்மையா இருக்கும். ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு நேஹா. என்ன ஏதோ பழக்கப்பட்ட வாசனை வருது? என்ன வாசனை? இந்த பக்கம் தான் வருது. ஐ அக்கா, என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நூடுல்ஸா? என்ன தியா, கரெக்ட்டா நூடுல்ஸ் ஸ்மெல்லுக்கு எழுந்துட்ட போல. சரி வா சாப்பிடலாம். ஐ அக்கா, நூடுல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் நல்லா சாப்பிடுவேன். சரிங்க फ्रेंड्स, எல்லாரும் வாங்க வாங்க, எல்லாரும் லைனா உட்காருங்க. இந்தாங்கப்பா, எல்லாருக்கும் நானே பிளேட்ல போட்டு தரேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நார்மல் மேகி தான் செஞ்சிருக்கோம்ப்பா. வெஜிடபிள்ஸ்லாம் கூட இல்ல, எடுத்துட்டு வரலல. நேகா, பரவாயில்லப்பா. நீ மேகி செய்யும் போதே எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு வாசனை வந்துச்சு. சீக்கிரம் எனக்கு போட்டு தா, எனக்கு நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. சூப்பரா இருக்கு. என்ன கீர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஸ்பூன் தான் இருக்கல்ல, அதுல எடுத்து சாப்பிடலாம்ல.
நெக்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வந்து ஸ்நாக்ஸ்ல சாப்பிடலாமா? வாங்க எல்லாரும் ஒவ்வொண்ணா ஓபன் பண்ணுங்க. அட குக்கீஸ் கொடுத்திருக்காங்களா? இந்தாங்க இந்தாங்க. சரி அடுத்து நேராக்கா என்ன கொண்டு வந்திருக்காங்க பார்க்கலாம். அட அக்கா சாக்லேட் குக்கி ஓரியோ பிஸ்கட் எடுத்து வந்திருக்காங்க. இந்தாங்க எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சாக்லேட் குக்கி சூப்பரா இருக்குது. இருங்கப்பா இப்போ எங்க வீட்ல என்ன கொடுத்திருக்காங்க? அட எங்க வீட்ல வேஃபல்ஸ், கேக், அப்புறம் குக்கீஸ் கொடுத்திருக்காங்க. நாங்க யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு வேஃபல்ஸ் கொடுங்கப்பா. சூப்பரா இருக்குது. சரி வாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்? ஜாலியா விளையாடுறதுக்கு. விளையாடலாமா? சா பூ த்ரீ. ஏதியா அதியா நீ ஏமாத்துற? இல்ல நான் ஏமாத்தல. சரி நோரடி போடுவோம். சா பூ த்ரீ. ஏஞ்சல் போய்டாப்பா. गाइस நான் வெளிய போயிட்டேன். இப்போ நீங்க எல்லாரும் போட்டு பாருங்க. இப்போ நம்ம 3 பேரும் தான் போடணும். சா பூ த்ரீ. ரோஜா தான் கேட்ச். நானும் தேஜாவும் போயிட்டோம். அச்சோ நான் தான் கேட்சரா. சரி நான் சீக்கிரம் எண்ணிட்டு வந்துறேன். போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் அவுட் பண்ணிட்டேனா எனக்கு தெரியாது. அச்சோ எங்க ஓடுதுன்னு தெரியலையே. எங்க போய் ஒளியறது? சரி நான் இந்த பக்கம் போறேன். நான் இந்த பக்கம் போறேன்ப்பா. அக்கா இருங்க நானும் வரேன். அச்சோ என்ன எல்லாரும் ஓடிட்டாங்க. சரி நம்மளும் இந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல மாடு இருக்கு. மாடுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். உன் பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். காமிச்சு கொடுத்துறாத மாடு. நானும் இங்கே ஒளியறேன். தியா நீங்களே ஒளியாத. அப்புறம் நீ ஓடவே மாட்ட. அப்புறம் எங்களையும் மாடி விட்டுருவே. நீ வேற எங்க போய் ஒளி. எங்க போனாலும் என்ன துரத்தி விட்டுறாங்க. ஒளி மாட்டேன்ட்டு நான் எங்க தான் ஒளியறது? அப்பப்பா யார கூட முடியலையே. டேய் சீக்கிரம் ஓடுறா. டேய் ராஜு இங்க பாரு மரம் இருக்குது. மரத்துக்கு மேலே ஏறி ஒளிஞ்சுக்கலாமா? டேய் அம்மாவுக்கு மரம் ஏற தெரியுமா? எனக்கு எப்படா தெரியும்? எப்படியாவது ஏறிட வேண்டியதுதான். ஏற கூட தெரியல. இவன் முன்னாடி ஓடுறானா? சரி பேசுனது போத கொஞ்சம் தூக்கி விடுறா. எப்பா எப்படியோ ஏறிட்டேன். டேய் பாத்து மரத்துல முள்ளுலாம் இருக்குது. டேய் என்னங்கடா மரத்துக்கு மேல குரங்கு மாதிரி போய் ஏறி உட்கார்ந்து இருக்கீங்க? சரி அந்த ரோஜா இந்த பக்கம் வந்தானா கொஞ்சம் சிக்னல் கொடுங்க சரிங்களா? 97 98 99 100. நான் வர போறேன்ப்பா. வந்துட்டேன். என்ன ஒரே மயான அமைதியா இருக்குது. எல்லாம் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? எங்க இருக்கீங்க? நான் வர போறேன். அச்சோ கீர்த்தி அவ இந்த பக்கம் தான் வர மாதிரி இருக்கு. வா இந்த பக்கம் ஓடிடலாம். சரி இந்த டென்ட்டுக்கு பின்னாடி போய் பாப்போம். டென்ட்டுக்கு பின்னாடி யாரா இருக்காங்களா? என்ன இங்கேயும் இல்ல உள்ளேயும் இல்ல. சரி எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. இந்த பக்கம் இருக்காங்களா? அச்சச்சோ ரோஜா ஆண்டலி கேட்டி நான் பாத்துட்டேன். அச்சச்சோ கீட்டி நான் உன்னை அப்பவே கூப்பிட்டல்ல. ஐயோ இப்ப நம்ம ஓட வேண்டியதா. ஓடு. என்னம்மா என்ன பாத்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி போறேன். பாரு இப்ப நீ தான் கீழே விழுந்திருக்க. அங்க இருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் போய் பார்க்கலாம். அட இங்க யாரோ இருக்க மாதிரி தெரியுது. தியா நீதானா இது? என்ன இப்படி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் உன்னை. வெளிய வா. போங்கக்கா இந்த குழந்தைக்கு ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல தெரியுமா? போங்கக்கா இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அதான் நான் இங்க வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன். கீர்த்தி அக்கா ரோஜா அக்கா என்ன நல்லா ஏமாத்துறாங்க தெரியுமா? இந்த வண்டிக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? சரி போய் பார்க்கலாமே. என்ன இருந்தாலும் இருக்கலாம். ஏஞ்சல் என்ன உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? Oh my god ரோஜா என்ன எப்படி நீ கண்டுபிடிச்ச? சரி நான் அப்பவே நினைச்சேன் இந்த பிளேஸ் சேஃப் இல்லன்ட்டு. அச்சச்சோ இந்த ரோஜா இந்த பக்கம் தான் வரா போலியே. அட யாரோ ஓடுறாங்களே. தேஜா நீதான் அது. ரோஜா நீ ஒரு 2 செகண்ட் லேட்டா வந்திருந்தா நான் ஓடி போயிட்டு இருப்பேன். 4 பேரை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 3 பேர் தான். இந்த நேஹா எங்க போய் ஒளிஞ்சிருப்பான்னு தெரியலையே. அவ இருக்க ஹைட்டுக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஒளிய முடியாது. ஒருவேளை இந்த டென்ட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாளோ? இதுக்குள்ள எங்கனா இருக்காளா? என்ன யாரோ ஓடுற சத்தம் கேக்குது. அது கண்டிப்பா நேஹாவா தான் இருக்கணும். இருடி வரேன். வந்துட்ட ரோஜா. என்னங்க அவுட். பாத்தியா எப்படி அவுட் ஆனேன்ட்டு? என்ன ரோஜா நீ அந்த பக்கம் வருவன்ட்டு பார்த்தா இதுக்குள்ள நுழைஞ்சு வந்துட்டியா நீ? ச்சே நான் இவகிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு அவுட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். எல்லாரும் அவுட் பண்ணிட்டேன். இன்னும் அந்த ராஜுவும் அஜயும் தான் இருக்காங்க. நான் இப்பவே சொல்லிட்டேன் காட்டுக்குள்ள எல்லாம் போய் ஒளிய கூடாது. இதுதான் ரூல்ஸ். நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோம்ல. யார் இப்ப எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. இவங்க 2 பேரும் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஆனா இவங்க 2 பேரும் எங்க ஒளிஞ்சு இருப்பாங்க? டேய் அஜய் என்னடா ஒரே காத்து இப்படி அடிக்குது. மழை வரும் போலியே. ஆமாண்டா மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வரும்போது மரத்துக்கு மேலே வர இருக்கக்கூடாதுன்ட்டு வாங்க. என்னடா பண்ணுறது? சரி வா கீழே இறங்கி போயிடலாம். கீழே இறங்கி போய் எங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம். வாடா வந்துரு. வந்துட்டேன். அவளுக்கு சைலண்டாக பின்னாடியே போய் அவளை டப்பா அடிச்சிடுவோம். இவனுக்கு எங்க போயிருப்பாங்க? ரோஜா அவுட்டு
பண்ணிட்டோம். ஏய் நீங்க ரெண்டு பேரும் எங்கடா போய் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? காட்டுக்குள்ள எங்கனா போயிட்டீங்களா? ரோஜா அவங்க உங்களுக்கு மேலேயே தான் இருந்தாங்க. அதோ அங்க இருக்க பாரு அந்த மரத்துக்கு மேல தான் போய்